கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவச்சனமே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். உலகத்தில் காணப்படும் அநேகமான மார்க்கங்களில் கிறிஸ்துவ மார்க்கம் என்பது விசேஷித்த வண்ணமாய் காணப்படுகிறது. எனவே கிறிஸ்துவர்களுடைய விசேஷம் என்ன என்று ஆராய்ந்த ஒரு மாபெரும் வழக்கறிஞர், இங்கிலாந்து தேசத்தை சார்ந்த ஃப்ராங்க் மாரிசன் என்கிற ஒரு வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர் மாத்திரமல்ல, நாத்திகரமாக இருந்திருக்கிறார். ஃப்ராங்க் மாரிசன் என்பவர் பரிசுத்த வேதாகமத்திற்கும் கிறிஸ்துவத்திற்கும் விரோதமாக எழும்பி கிறிஸ்துவத்தை எப்படி நாம் அழிப்பது, கிறிஸ்துவத்தின் அஸ்திபாரங்கள் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தார். அவன் ஆராய்ந்து பார்க்கையில் தன்னுடைய மனதிலே எல்லா மார்க்கங்களிலும் யாரெல்லாம் அந்த மார்க்கங்களை துவக்கினார்களோ அவர்கள் எல்லாம் மரித்த வண்ணமாய் மண்ணுக்கு மண்ணாய் போயிருக்க, இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரமே மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு இந்த மார்க்கத்தை உலகம் முழுவதும் பரப்பி இருக்கிறார்கள். எனவே இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி நிரூபித்து விட்டால் கிறிஸ்துவத்தின் அஸ்திபாரங்களை அசைத்து விடலாம் என்று திட்டம் தீட்டினார் ஃப்ராங்க் மாரிசன் என்கிற ஒரு நாத்திக வழக்கறிஞர். என் பிரியமானவர்களே, அவர் தன்னுடைய திட்டத்தின்படி வேதத்தை வாசித்து வேதத்தில் உள்ள குறைவுபாடுகளை கண்டுபிடிக்கும்படியாக வேதாகமத்தை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்த ஃப்ராங்க் மாரிசன் என்கிற நாத்திகர் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க 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 வேதத்தில் உள்ள தேவ காரியங்கள், தேவ வார்த்தைகள் அந்த மனுஷனை பிடித்து கொண்டது. இயேசுவானவர் சிலுவையில் மரிக்கவில்லை, இயேசுவானவர் மரித்தாலும் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழவில்லை, மற்ற மனிதர்களை போல் அவர் மண்ணுக்கு மண்ணாக மாறிவிட்டார் என்று நிரூபிக்க ஆரம்பித்த இந்த மனுஷன் முடிவிலே தம்முடைய புத்தகத்திற்கு என்னவென்று பெயர் சூட்டினான் தெரியுமா? Who moved the stone என்கிற பெயரை சூட்டினான். Who moved the stone என்றால் கல்லை புரட்டியது யார் என்று பெயர் சூட்டினார். அது மாத்திரமல்லாமல் இந்த புத்தகத்தின் முதல் அத்தியாயம் என்ன தெரியுமா? The book that refused to be written, அதாவது நான் எழுத மறுத்த புத்தகம். உண்மையாகவே இயேசு உயிர்த்தெழவில்லை என்பதை நிரூபிக்கும்படியாக ஆதாரங்களை திரட்டி புத்தகங்களை எழுதி கிறிஸ்துவத்தின் அஸ்திவாரங்களை தகர்த்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டின மனுஷன் முடிவில் அந்த புத்தகத்திற்கு இப்படியாக பெயர் சூட்டி நான் எழுத மறுத்த புத்தகம் என்று எழுதி தொடங்குகிற பொழுது இயேசு கிறிஸ்துவினால் தொடப்பட்டான், இயேசு கிறிஸ்துவினால் தொடப்பட்டான், வசனத்தினால் சந்திக்கப்பட்டான். அவன் திரட்டின ஆதாரங்களை கொண்டு இயேசு உண்மையாகவே சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு உண்மையாகவே அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் என்று எழுதி முடித்திருக்கிறான். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தை தெளிந்த புத்தியோடு வாசிப்பீர்கள் என்றால் பரிசுத்த வேதாகமும் உங்களை மாற்ற வல்லமை படைத்த புத்தகமாயிருக்கிறது. God bless you all.